நம்ம இப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய பேசிக் செட்டிங்ஸ் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஐகான் செட் பண்ணுறது. அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரதில் வேணுங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மை கம்ப்யூட்டர், கண்ட்ரோல் பேனலும், ரீசைக்கிள் பின் இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஐகான்ஸ் வந்துருச்சு. இன்னும் நெட்வொர்க்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது 3 மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐகானோட சைஸ் செட் பண்ணுறது. அதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி வியூவில் போனீங்கன்னா சைஸ் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஸ்மால் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஆயிரும், பெருசு வேணுன்னா பெருசு கொடுத்துக்கலாம், இல்லை மீடியமாக இருக்கட்டும்னா மீடியம் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்மால் கொடுத்துருக்கோம். மறுபடியும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, அதாவது அடுத்தடுத்து ஐகான்ஸ் ஆட் ஆகும்போது, சாஃப்ட்வேரோட ஐகான்லாம் ஆட் ஆகும்போது அதுவே அடுத்தடுத்து ஆட் ஆகிக்கும், இல்லைனா டெஸ்க்டாப் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் லோட் ஆகும். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் அரேஞ்ச் கொடுத்துருக்கங்காட்டி அதுவே அழகாக ஒன்றுக்கு கீழே ஒன்று அரேஞ்ச் ஆகிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரை வந்து சின்னது பண்ணுறது. அதுக்கு கீழே டாஸ்க் பாருக்கு மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் ஸ்மால் ஐகான்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக்கை பண்ணி விட்டுட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும். இது 3 செட்டிங்ஸ் ப்ரியராக பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பேசிக்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு WinRAR சாஃப்ட்வேர் வேணும், ரேர் ஃபைல், ஜிப் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா பேசிக்காக எல்லா சாஃப்ட்வேரும் வந்து ரேர் ஃபைலில் கம்ப்ரஸ் பண்ணி தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதோ இன்ஸ்டால் பண்ணுறதோ பண்ணும்போது இந்த ரேர் ஃபைல் வந்து முக்கியமானதாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேர் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதான். ரேர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறது இவ்வளோதான். ரேர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீடர். இந்த பிடிஎஃப் ரீடர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் ஃபைல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணதை பார்க்குறக்கோ, அல்லது நம்ம க்ரியேட் பண்ண வேர்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறக்கும் பார்க்குறக்கும் இந்த பிடிஎஃப் வியூவர் வந்து தேவைப்படும். அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அவ்வளோதான், பிடிஎஃப் வியூவர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பிடிஎஃப் ரீடர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு காமனாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி அப்டேட்டட் வெர்ஷன் எதுவோ அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது ஃப்ரீவேர் தான், நீங்களே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் க்ரோம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் பேசிக் செட்டிங் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன ஐகான் தேவைப்படும், அதாவது புக் மார்க்ஸ் எதெல்லாம் தேவைப்படும்னு கேட்கும். அதுக்கு தேவையானதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் இந்த தீம் வந்து என்ன மாதிரி வைக்கணும்னு கேட்கும், அது உங்களுக்கு இஷ்டப்படுறதை வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். மேக்ஸிமம் கூகுள் க்ரோம் தான் எல்லாரோட டெஸ்க்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ நம்மளும் டிஃபால்ட் செட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரு. இது தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் சாஃப்ட்வேர் பண்டல் வேணுங்கிறவங்க நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபேரா ப்ரௌசர். இதுவும் வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விபிஎனில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இன்பில்ட்டாகவே வந்து விபிஎன் ஆப்ஷன்ஸ் வந்துடுது.
அவ்வளோதான். ஒபேரா ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் காமனாக நமக்கு இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறக்கும் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறக்கும் தேவைப்படுறது பிளேயர்ஸ். அது என்ன பிளேயர் உங்களுக்கு விருப்பமோ அந்த பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கேஎம் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். கேஎம் பிளேயர் வந்து வீடியோ ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேயே வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாம் அந்த ஏரோ கீஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கேம் பிளேயர் ஓப்பன் ஆகும். அது கூடயே ஹைப்பர் லிங்க் மூலமாக ப்ரௌசரும் ஓப்பன் ஆகும். அதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி விடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு MP3 ஃபைல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் ஆட்டோ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பிளேயரை க்ளோஸ் பண்ணி விடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அடாப்டரோட டிரைவர். இது வந்து லேப்டாப்புக்கு மேக்ஸிமம் விண்டோஸ் 10, 11 OS போடுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். விண்டோஸ் 7 அல்லது 8.1 போடுறவங்களுக்கு டிரைவர்ஸ் தேவைப்படும். அது அந்தந்த லேப்டாப்போட மாடல் நேம் யூஸ் பண்ணி க்ரோம்லேயோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஒய்ஃபை அடாப்டர் கூடயே சிடி டிரைவ் வந்துடும். அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒய்ஃபை டிரைவர், அதாவது உங்கள் ஒய்ஃபை டிரைவர் என்ன மாடலோ அந்த மாடல் நேம் போட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஒய்ஃபை அடாப்டர் தான் நம்ம அந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ் வந்து விண்டோஸ் 10, 11 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்துடும். இதில் நம்ம விண்டோஸ் 7 OS தான் போட்டிருக்கோம். நம்ம அதனால் பேசிக் வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸ் 2007 இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்புக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் செட்டப். இதுக்கு மேலே இருக்கிறது அடிஷ்னல் செட்டப், அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ். அது எப்படி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி வரும். தேங்க்யூ.